நைட் டின்னருக்கு ஒரு புரோட்டீனும் கால்சியமும் நிறைஞ்ச சப்பாத்தி தான் செய்ய போறேன். அது எப்படி செய்யறது அப்படின்னா, கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதா நறுக்கிட்டு புரோட்டீன் அண்ட் கால்சியம் நிறைஞ்ச பன்னீரை எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன கடாயில பட்டர் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டணும். வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் என்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் இறக்கிட்டு அப்புறம் கிரேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க சப்பாத்தி மாவை எடுத்து நடுவில் இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சு 4 பக்கமும் மடிச்சு மெதுவாக நல்லா மாவை தொட்டு தேய்க்கணும். இல்லைன்னா ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அதுவும் இல்லாமல் அப்படியே ஒட்டிக்கும். அப்படியே தொட்டு தேய்ச்சிடணும். நல்லா மெதுவாக தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தவால பட்டரோ இல்லை நெய்யோ போட்டு நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு தயிர் வெங்காயம் வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். சப்பாத்தின்னு சொன்னோன்னே என்னோட ஃப்ரெண்டு சத்யா தான் ஞாபகம் வருது. அவளுக்கு பேரே சப்பாத்தி சத்யான்னு வச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா டெய்லியும் சப்பாத்தி எடுத்துட்டு வருவோம். அந்த சப்பாத்தி அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். காலையில் போட்டது மத்தியானம் வரைக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவங்க அம்மா போட்டது. அதுக்கு ஒரு சைட் டிஷ் அந்த ஒரு தக்காளி கூட்டு எடுத்துட்டு வருவா பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த சப்பாத்திக்காகவே லஞ்ச் டைம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் டைம்ஸ் மெமரிஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களோட ஸ்கூல் டைம் மெமரிஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க.